ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது இட்லி மிளகா பொடி போட்டிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கானது. அதே மாதிரி இப்போ வந்து நான் லஞ்ச் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெனு சொல்லியிருந்தேன். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் பேர் ஒரு வேளை பண்ணியிருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அந்த ரெசிபியோட டேஸ்ட்டு எல்லாமே கெடாமல் நல்லா கரெக்டாக பண்ணணுன்றது நான் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். நான் குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். அதனால நான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து இன்றைக்கி ஒரு யூனிக்கான லஞ்ச் மெனு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அந்த மெனுவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சமையலுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு காமிக்கிறேன். ராஜ்மா, இது வந்து நான் பருப்பு வேக வைக்கும்போது குக்கருக்குள்ளே பருப்பு வச்சுட்டு சைடில் ராஜ்மா போட்டு நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சு நல்லா வச்சுருக்கேன். ராஜ்மா வேக வச்சுருக்கேன். ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையில் இந்த மாதிரி ரெட்டு கலர் கருவேப்பிலை கிடச்சா வாங்குங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்கும். ரெட்டு தண்டு, இந்த தண்டு வந்து ரெட்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம அப்படியே ரசத்தில் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி முழுசாக வச்சுருக்கேன். அப்புறம் நாட்டு கொத்தமல்லி இருக்கு இல்லையா, நாட்டு கொத்தமல்லியை அப்படியே கட் பண்ணி தண்டு கொஞ்சம் இருந்தால் கூட பரவாயில்லன்னு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு லெமன் சைஸு புளி வச்சுருக்கேன், ஊற போட்டிருக்கேன். இது வந்து நூல்கோல். ஆக்சுவலி நான் எங்கே வாங்குறேன் அப்படின்னா, திருப்பி நான் இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போது சென்னை தவிர மற்ற ஊரில் எல்லாம் கூட அவ்வளோ மோசமாக இல்லை. பட் சென்னையில் வந்து கெமிக்கல் போட்ட காய்கறி தான் எல்லாமே நிறைய கிடைக்கிது. அதனால இப்போது நான் இதை எங்கே வாங்கினேன் அப்படின்னா, விருஷம் அப்படின்னு ஒரு ஆர்கானிக் கடை இருக்குது. அந்த கடையில் காய்கறி ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இது 4-5 டேஸ் ஆகிப்போச்சு. நான் வந்து இது போயிருக்கோம். நான் ஆக்சுவலி முத்தலாக இருக்கும், நாராக உள்ளே வந்து ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் இத்தனை நாள் ஆகியும் இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க, விருஷம் அப்படின்னு. விருஷம் VRUSHAM அப்படின்னு வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி அங்கே ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட்டில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் எப்படி எதை வச்சு ஆர்கானிக் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். பட் டேஸ்ட்லேயே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுக்காக சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் போர் அடிக்க வேண்டாம், நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் இந்த ஊற வச்ச புளி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு தடவை தான் கரைச்சிருக்கேன். அப்படியே தெளிவாக விட்டுக்கிறேன். ஏன்னா ரசத்துக்கு வந்து ரொம்ப நம்ம கடைசி வரைக்கும் கரைச்சி திக்காலாம் விட வேண்டாம். தெளிவாக விட்டால் தான் ரசமும் தெளிவாக நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே இந்த 2 தக்காளியை நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆஸ் யூஷுவல். இதை வந்து நான் நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ இந்த தக்காளி இருக்கு இல்லையா, இந்த தக்காளியோட தோல் எல்லாம் ஆஸ் யூஷுவல் எடுத்து வச்சுக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் நான் குழம்புக்கு கரைச்சி இதை முடிச்சிருவேன். அதனால் இது வேஸ்ட் ஆக்குறேன்னு நினைக்காதீங்க, வேஸ்ட்டு கிடையாது. இதை புளியோடையே திருப்பி குழம்பு கரைக்கும் போது கரைச்சிருவேன். இப்போ வந்து இந்த 2 முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அநேகமாக இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மிளகா மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த முருங்கைக்காவோட வாசனை எல்லாமே எஸ்கேப் ஆகி போயிடும். இதுக்குள்ளேயே வேகும்போது நல்லா வாசனை உள்ளேயே இருக்கும். அடுத்தது நம்ம தொகையலுக்கு வறுத்துக்கலாம். தொகையலுக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் மல்லி, தனியா 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 எடுத்து வச்சுருக்கேன். 2ஐயுமே நம்ம போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஆஸ் யூஷுவல் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். அதுலேயே வந்து ஒரு 6-7 மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா இது இந்த தொகையலுக்கு நம்ம மிளகா கொஞ்சம் கூட தான் போடணும், இல்லைன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த கொஞ்சம் புளி, இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பீஸ் புளி, அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டேன், நாரெல்லாம் எடுத்துட்டேன், அதையும் இதிலேயே போட்டிருக்கேன். இந்த ஆயில்லையே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த மல்லி மட்டும் கொஞ்சம் நல்லா வறுபடணும், இல்லைன்னா நமக்கு இந்த பச்சை வாசனையாக இருக்கும், சாப்பிட முடியாது. கொஞ்சம் வறுபடட்டும். இந்த ஆயில்லையே கொஞ்சம்
மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் புளி இருக்குது, காரம் இருக்குது, வாசனைக்கு தனியா இருக்குது, கடலைப்பருப்பு இருக்குது. லைட்டாக இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இது ஒரு 30 செகண்ட் வறுபட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வறுபட்டுருக்கு கரெக்டாக. இந்த டைமில் நம்ம இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை நீங்கள் துருவி போட்டுக்கோங்க. நானும் அது மாதிரி பொடியாக வந்து கிரேட்டரில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம் எப்படி முடியுமோ. ஆனால் பெரிய பெரிய பீஸாக மட்டும் போடாதீங்க, மிக்சியில் அரைப்படாது இல்லையா, அதனால. இதை இப்படியே சாப்பிட்றலாமே, இதை எதுக்கு வந்து ஒரு தொகையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் தொகையல் வந்து நம்ம ஒரு ஒரு கலந்து சாப்பிட, பிசைஞ்சு சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும். அது வந்து அதுவும் இந்த ரசத்தோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இதை வந்து இந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு. இப்போ காய் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆயிலில் கடுகு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த 2 தக்காளி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள். இந்த காய் வந்து சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். காரம் ஜாஸ்தி ஆகிட்டா சாப்பிட முடியாது, அதுக்காக அளவாக போடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக இந்த ராஜ்மாவில் இருக்கிற வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து அடிப்பிடிக்காமல் இருக்க டக்குன்னு ஊற்றிக்கிறேன். இந்த காயை நான் ஏன் வந்து குக்கரில் பண்ணுறேன் அப்படின்னா, நூல்கோல் வந்து நீங்கள் வெளியில் வச்சா நல்லா வேகாது, அது வந்து அந்த அளவுக்கு நல்லா வராது. அதுக்காக நம்ம வந்து எப்போவுமே இந்த சப்ஜி மட்டும் நம்ம குக்கரில் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக வரும். இந்த ராஜ்மாவில் இன்னும் இவ்வளோ தண்ணி இருக்குது, அதையும் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த ராஜ்மாவை கூட இது கூடயே நான் போட்டுடுறேன். ஏன்னா இது அப்புறம் கூட போடலாம், பட் வந்து உங்களுக்கு உப்பு ஏறாது. வெறுமனை ஒரு தடவை வேக வச்சுட்டேன், அது உப்பு ஏறுறதுக்காக நான் இப்போ காயோட போடுறேன். இப்போ இந்த காய்க்கு இந்த அளவு உப்பு போடுறேன், காய் ராஜ்மா எல்லாத்துக்கும் சேர்த்து. இது வந்து ரொம்ப ஹெல்தியானது, ராஜ்மாவோட ஃபைபரும் சேருது, ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர். வெறும் ப்ரோட்டீன் வந்து சாப்பிட்றத விட அது கூட ஃபைபர் சேர்த்து சாப்பிடும்போது தான் அது நம்ம உடம்புல ஒட்டும். இப்போ ராஜ்மாவில் இருந்த தண்ணி நான் அதில் விட்டதுனால அடிஷ்னலாக எந்த வாட்டர் சேர்க்கலை. நீங்கள் சப்போஸ் வந்து ராஜ்மா இல்லாமல் நூல்கோல் பண்ணுறீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ வந்து கேரட்டு ஒரு 5 மினிட்ஸாக மூடி தான் இருக்குது, அதோட ரா ஸ்மெல் போயிருக்கும். கேரட்லாம் நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லது, பட் இதை ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். பச்சையாக சாப்பிட கொஞ்சம் ரொம்ப நேரம் மென்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போடுறேன். போட்டு அந்த ஹீட்டில் லைட்டாக பரட்டி விட்டு இதை நல்லா ஆற வச்சு புகையில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம், அப்போ தான் அந்த முருங்கைக்காக்கு உப்பு ஏறும். ரசத்துக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி ஒரு தடவை அரைச்சி காமிச்சிருக்கேன். ஒரு 2 மிளகா வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம். இது 2 மட்டும் முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ ரசத்துக்கு வந்து 2 கரண்டி பருப்பு போட்டுக்கிறேன், அதுக்கு மேலே வேண்டாம். 2 கரண்டி போட்டு இதுக்கு எவ்வளோ வந்து நம்ம ரசம் தண்ணியாக வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவு நம்ம வாட்டர் விட்டுக்கலாம். ரசங்கிறது இந்த மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச ஜீரகம் மிளகாய் அது 2 மட்டும் இதிலே போட்டுடலாம். ரசத்துக்கு இந்த அளவு மிளகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை பிட்டு போட்டது அதில் வரல வீடியோவில், சாரி. இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலையை இந்த கொத்தா இருந்தது பார்த்தீங்களா, ரெட் கலர் காம்பு கருவேப்பிலை, அதை வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அந்த காம்போட அப்படியே போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம ரசத்துக்கு தாளித்து கொட்டிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ரசத்துக்கு நிறைய எண்ணெய்ன்னு நினைக்காதீங்க, இதில் அந்த மல்லியும் மிளகும் நம்ம போட போகிறோம்.
இப்போ ரசத்துக்கு இந்த அளவு கடுகு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். துளியுண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ மிளகு மல்லி மட்டும் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி மிளகு மல்லியை போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இதுலேயே இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரசத்தில் வந்து இந்த மிளகு வந்து கொதிச்சா ஒரு கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால நம்ம ரசம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து இப்படி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். லைட்டாக ஒரு கொதி வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் இதை போட்டுடலாம். இங்க பாருங்க, இவ்வளோ நாட்டு கொத்தமல்லி. நான் தண்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கொத்தமல்லி கிடைக்காது, ரொம்ப ரேராக எனக்கு கிடைச்சிது. சென்னையிலலாம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால நிறைய கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். ரசம் எப்படி இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த ரசம், முருங்கைக்காய் வாசனையோட. குழந்தைங்களுக்கு ரசம் சாதம் கொடுக்கறதா இருந்தால் முருங்கைக்காய் உள்ள இருக்கிற அந்த பல்ப்பு போட்டு இந்த ரசம் விட்டு கொடுக்கலாம். இது ஒரு வித்தியாசமான ரசம். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நேற்றுக்கு தோசை மிளகா பொடி அரைச்ச ஜாரு, அதிலே போட்டுருவேன். இதில் வந்து நம்ம இப்போ ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு தொகையலுக்கு உப்பு போட மறந்துட்டேன், ரொம்ப சாரி. இப்போ தான் நான் கலக்கிறேன். சில சமயம் நம்ம போட்டுட்டு தான் நினச்சி பண்ணிவிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பை மிஸ்டேக். இது வந்து ரெடி ஆயிருக்கு. இதில் இது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும் இந்த காய். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இதை வந்து இந்த மாதிரி குக்கரில் வச்சு வேக வைக்கலன்னா இந்த காய் ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. ரெண்டாவது, இதை நான் 2 இதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஈவினிங் சப்பாத்திக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இப்போவும் நம்ம காயாக தொட்டுக்கலாம். அதனால தான் இந்த ராஜ்மாலாம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். முருங்கைக்காய் ரசம் கூட அந்த இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் துவையல், நூல்கோல் சப்ஜி, நூல்கோல் ராஜ்மா சப்ஜி, ஆத்தூர் கிச்சலி சம்பா ரைஸ், கலத்துக்கு கொஞ்சம் பருப்பு. இதான் நம்ம வீட்டு சமையல். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.